முதல்ல நீங்கள் முதல் கட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம அவர்கள்ட்ட கருத்து. இந்த போராட்டம் என்பது 35 நாட்களாக நடக்கிறது. சரி. 35 நாட்களாக ஜந்தர் மந்திரில் அமர்ந்திருந்த அத்தனை பேரும் மாணவர்கள் தான் என்பதை அரசும் ஒப்புக்கொண்டு அமைதியாக இருந்தது என்பதுதான் உண்மை. ஊர்ஜிதமானது. ஏன்னா பயங்கரவாதிகள்னா அப்பவே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்பவே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதுக்குள்ள எந்த பயங்கரவாதியும் இவங்க போய் பிடிக்கல. நேற்று மட்டும் முந்தா நாள் மட்டும் பயங்கரவாதி உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. சகோதரர் நம்முடைய அக்கீம் சொன்ன மாதிரி மாணவர்களை நாம் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஹலீம் சொன்னீங்க. ஹலீம் சரி, ஓகே பரவாயில்ல. ஹக்கீம் ஹலீம் அது பரவாயில்ல. அதே நேரத்தில் ஆங்கில ஊடகங்களில் நான் பார்த்தபோது சரி, தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்ட காவல்துறை உள்ளே இருந்தாங்க. சரி. அதுக்கு என்ன முத்திரை குத்தினாங்கன்னா, இது எவ்வளோ தூரம் பொய்யோ அதுவும் பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். இவர்களெல்லாம் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருந்து சில பேரை அடையாளம் காட்டி காக்கிய உடையிலே லட்டியோடு இருந்தவர்களை காட்டியதும் 2 நாட்களுக்கு முன்னால் நடந்ததை நான் பார்த்தேன். சரி. ஆகவே இதை மாறி மாறி குறை சொல்லி கொண்டு இருப்பதை விட சகோதரர் நாகராஜ் அவர்களும் சொன்னார், சகோதரர் சலீம் அவர்களும் சொன்னார், சகோதரர் ரவிசங்கர் அவர்களும் சொன்னார். ஏன் மரியாதைக்குரிய மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா என்ற ஒரு ஒற்றை வரியில் முடித்துவிட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். நீட்டு தேர்வு வினாத்தால் கசிவு போராட்டம் தான் இது. என்ன கசிந்ததுனால என்ன ஆயிற்று? மாணவர்கள் டாக்டர் கனவோடு இருந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருந்த மாணவர்கள் தங்களுடைய கனவு நிறைவேறவில்லை என்பதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதுதானே உண்மை. கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல் கசிவு நடைபெற்றிருக்கிறது. அதனால் தேர்வு நடைபெறவில்லை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு மட்டுமல்ல, நான் இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய அரசாங்கத்திற்கே அது ஒரு அவமானம் என்று நான் கருதுகிறேன். அந்த தேர்வு கசிவு வினாத்தாளை கூட நாம் தடுக்க முடியாதவர்கள் என்ன அரசாங்கத்தை நடத்துகிறோம்? வருங்கால மன்னர்கள் என்று சொல்கிறோம். யார்களை? மாணவர்களை தான் சொல்லுகிறோம். வருங்கால மன்னர்களை வழிநடத்தக்கூடிய நாம் அவர்களை சரியான பாதையில் அழைத்து போகாமல் இப்படி கசிவு நிகழ்வை நடத்தி அதன் மூலம் அவர்களை வாட்டி வதைக்கின்றது எந்த வகையில் நியாயம்? பெற்றோர்கள் அவர்களோடு இணைந்து போராடுவதை நாம் பார்த்தோம். காட்சி ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்தியதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏன் அங்கே வந்தது? எதற்காக அவர் போக வேண்டிய கட்டாயம் வந்தது? ஒரு அரசியலே கிடையாதுங்கிறீங்களோ? நிச்சயம் அரசியல் கிடையாது. காங்கிரஸ் இயக்கம் என்பது ஒரு அகிம்சை இயக்கம். இந்த மாணவர்கள் அகிம்சை போராட்டம் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அகிம்சையாக போராட்டத்தை 35 நாட்களாக நடத்துகின்ற போது முடிவுக்கு கொண்டு வரவில்லையே என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் அதை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த போனால் அது தற்காலிக போராட்டமாக ஆரம்பித்தது இன்றைக்கு எல்லையில்லாத போராட்டமாக போய்விட்டது. ஒன்று. இரண்டாவது, ஏன் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஐயா ரவிசங்கர் கேட்டார். ரவிசங்கர் 2-3 ஆதாரத்தை, தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணா, யார் ரிசைன் பண்ணா அவரே சொன்னார். அவர் கேட்கிறார், சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா. நான் கேட்கிறேன், நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது. நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது யார் ராஜினாமா பண்ணாங்க? அன்றைக்கு ஆட்சியில் யார் இருந்தா? பிஜேபி இருந்தது. அப்சல் குரு வழக்கு தானே சொல்றீங்க? மரியாதைக்குரிய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது. எண்ணற்ற உயிர்கள், நாடாளுமன்ற ஊழியர்கள் நாடாளுமன்றத்தை பாதுகாத்து துப்பாக்கியோடு காத்து நின்ற அவர் சொன்னார் பார்த்தீங்களா, 543 எம்பிக்கள் உள்ள இருந்தால அந்த பாதுகாப்புக்கு இருந்தவர்கள், பிரதமர்கள், அமைச்சர்கள் இருந்த அந்த அவையிலே தைரியமாக உள்ளே வந்து சுட்டார்களே, அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்கள் உள்ள வரவே பார்லிமென்ட்டுக்குள்ள வரவே பார்லிமென்ட்டுக்குள்ள வரல, வந்துட்டாங்க. சார் இருங்க, அததான் முதல்லயே சொன்னேன் உங்ககிட்ட. அப்ப பார்லிமென்ட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பார்லிமென்ட் அவைக்குள்ள போல. அது சரி சார், இந்த ஸ்டுடியோக்குள்ள வரதை விட உள்ள வந்துட்டு கேம்பஸ்க்குள்ள வந்துட்டாங்க. ரைட் ரைட் எக்ஸாக்ட். நிறைய இன்றைக்கும் அது அந்த அதில் உயிரிழந்தவர்களுடைய போட்டோ நாடாளுமன்ற வளாகத்திலே வைக்கப்பட்டு
அவர்களுக்கு ஆராதனை செய்வதை நாம் அதுல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அன்றைக்கு யாரையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு மக்கள் மாணவர்களுடைய குரல் ஏன் எழுப்புகிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, தங்கள் கனவு சிதைக்கப்படுகிறது, மாணவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறவில்லை. ஆகவே இந்த அமைச்சர் இடையூறாக இருக்கிறார். அமைச்சர் மட்டும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாருன்னா ஏங்க 35 நாளாக போராட்டத்தை நீடிக்க விட வேண்டும்? அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தார். அன்றைக்கு ஒரு சமூக நீதி உண்ணாவிரதம் போராட்டம், அது மிகப்பெரிய அளவில் வெடிப்பதாக இருந்தது. முதலமைச்சர் ராமாபுரத்திலிருந்து வராரு. என்ன பண்ணார் தெரியுங்களா? அவரு நேரா போய் உண்ணாவிரத பந்தல்ல உட்கார்ந்துட்டாருங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் அதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் உட்காந்துட்டாரு. உடனே அந்த தலைவரை கூப்பிட்டாரு. பேசிட்டு இருந்தவரை நிறுத்திட்டு, தலைவரை நீங்க போய் பேசுங்க, உங்கள் குறைகளை சொல்லுங்கன்றாரு. சொன்ன உடனே எம்ஜிஆர் போய் மைக்க பிடிக்கிறாருங்க. ஏங்க உண்ணாவிரதத்தில் அவன் இருந்துட்டு போகிறத விட்டுட்டு ஒரு முதல்வர் அங்கே போய் உட்காந்துட்டு உங்கள் அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்படும், அனைவரும் கலைந்து செல்லுங்கள், இப்பொழுது அதிகாரிகள் உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பார்கள், 5 பேர் என்னுடன் வாருங்கள் என்று அப்போவே நிறுத்தினார். அதிமுக உங்களோட திரு பழனிசாமி கூட தானே இருக்காரு. அவரை கேட்டாவது நீங்கள் பிரதமர் மோடி தெரிஞ்சுக்கணும்ல. அந்த இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்து இருக்கணும்ல மாணவரோட. ஒரே நாளில் போராட்டம், ஒரு நாளில் போராட்டம் இல்லைங்க அது. எம்ஜிஆர் 1 ஹவர்ல முடிவுக்கு கொண்டு வந்தார் போராட்டத்தை. உங்களோட இருக்கிற அதிமுக நடத்தியதை திரு பழனிசாமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது போன்ற நிலையில் வாருங்கள். 3 ஆண்டுகள் விவசாயிகளை குளிரிலும் மழையிலும் அலறவிட்ட வரலாறு இவர்களுக்குத்தானே சொந்தம். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நீங்க ஒரு பத்திரிகையாளர், மூத்த நெறியாளர், நீங்க கொஞ்சம் உங்க ஞாபகத்தை பின்னோக்கி கொண்டு சொல்லுங்க. டாக்டர் மன்மோகன் சிங்கை அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய மறைந்த திரு அருண்ஜேட்லி 2 பேரும் நல்ல பார்லிமெண்டேரியன். ஆமா, அதுல எனக்கு கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது. எங்க வாட்டி வதைச்சு நாடாளுமன்றத்தை ஒரு நாள் கூட நடத்த விடலைங்க. 45 நாள் ஒரு முறை நாடாளுமன்றம் நடந்தது, 1 மணி நேரம் நடத்த விடலை சார். அப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாங்க நாடாளுமன்றத்தை முடக்குகிறோம் என்று சொன்னால் நீங்க மட்டும் 10 ஆண்டுகள் எதையாவது செய்ய, நீங்க எல்லாம் வெளியே போவதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்தில் இப்ப என்ன பண்றாங்க, நாடாளுமன்றத்தில் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். பின்புற வாசல் வழியாக சட்டத்தை நாங்க அப்படி கூட பண்ணல, எல்லாரையும் அமர வைத்து செய்தோம். ஆனால் நீங்கள் எழுந்து வெளியே போனீங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தோம். இன்றைக்கு நீங்க என்னென்ன சொன்னீங்க, 2 கோடி பேருக்கு வேலை தர. நீங்க இன்னைக்கு இந்த மாணவர் போராட்டம் வெடிப்பதனுடைய இன்னொரு சாராம்சம் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் தான் அந்த மாணவர்களை இது போன்ற இந்த காக்ரோச் ஜனதா கட்சி ஆதரவு. ஐயா, மரியாதைக்குரிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஐயா அவர்கள் வேலையற்றவர்களை ஒட்டுண்ணிகளை காக்ரோச்சுங்கிறார். அதாவதுங்க, அதனால் தான் இந்த இயக்கத்தையே ஆரம்பித்தேன். சிஜேபி நீதிபதியால் தான் இந்த இயக்கத்தையே ஆரம்பித்தேன்னு சொல்றாரு அந்த தம்பி அபிஜித் திப்கே சொல்றாரு. நீதிபதி தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தார் என்று சொல்லுகிறார். அதையும் நீங்க கவனிக்க. லாஸ்ட் செஷன் இப்போ நம்ம முக்கியமா இந்த போராட்டத்தை பத்திலாம் பேசியாச்சு. அதாவதுங்க, சகோதரர் நாகராஜ் சொன்னார், ராகுல் காந்தி, அம்மையார் கனிமொழி, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் இந்த போராட்டத்தை தங்கள் கையில் எடுக்க பார்க்கிறார்கள். 35 நாட்களாக வேடிக்கை தான் அவர்கள் பார்த்து கொண்டு நடத்த பார்க்கிறார். 35 நாட்களாக வேடிக்கை பார்த்தது, இந்த மூவரும் வேடிக்கை பார்த்ததே தவறு என்பது என் கருத்து. ராகுல் காந்தி, கனிமொழி, கெஜ்ரிவால் இதற்கு முன்னாலே இந்த களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்றால், இந்த பரந்துபட்ட ஜனநாயகத்தில் போராட்ட உரிமை இருக்கிறது. மாணவர்கள் போராடுகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துவிட்டு போராடுகிறார்கள், பெற்றோர்கள் அவர்களோடு வருகிறார்கள். நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் இதை கையில் எடுக்க முடியாது. திரு அண்ணா ஹசாரே அவர்கள் போராடிய போது ரவிசங்கர் பிரசாத் மேடையிலே போய் அவர் ஆற தழுவிலையா? ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், பாபா ராம்தேவ். அவர் யாருங்க? அவரு வைத்தியர் இல்லைங்க, நம்முடைய பிரதமருடைய நகையும் சதையும். மேடையிலே இருந்தாருங்க. அப்போ அவர் மேடையில் எப்படி இருந்தாரு? சுடிதார் போட்டுக்கிட்டு இருந்தார். சுடிதார் போட்டு போராட்டத்தில் தப்பி ஓடினார, மேல இருந்து கீழே குனிச்சார.
ஞாபகம் இருக்கா? ஏன் கீழே குதிச்சார்? ஏன் அடக்குமுறையா? தப்பி ஓடினார். இது ஒரு என்ன பெரிய, அடக்கும்? அதாவது ஏன் குதிச்சார்? நான் ஏன் இதை சொல்ல அன்னைக்கு அடக்குமுறையா அங்க? வரேன்னா, நீங்க சுடிதார்னோட சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பு வரக்கூடாது. காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட காட்சி ஊடகங்கள்லாம் அதை காட்டினாங்க. காட்டினாங்களா? ஆங்கில அதனால சேனல்கள்ல அந்த சுடிதார் அந்த ஒரு நிமிஷம் சார், போராட்டம் வேறு. ஒரு நிமிஷம் அந்த சேனல்ல அப்படி ரவுண்டு போட்டு காட்டினாங்க. அந்த போராட்டமே வேறு. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அந்த போராட்டத்தில். காங்கிரஸ் அந்த வழக்கை தீர விசாரித்து ராஜா கனிமொழியை கைது செய்திருக்க வேண்டும். தீர விசாரிக்காமலே கைது செய்து எங்க அப்பன் குதிர்க்குள்ள இருந்து மாட்டிக்கிட்டு திரு அண்ணாசாரை குல்லா போட்டுட்டு வந்து உட்கார வச்சது யார் தெரியுமா? மோடி கிடையாது. இன்றைய பம்பாயினுடைய முதல்வர், மகாராஷ்டிர முதல்வர் பட்னவியாசனுடைய கண்டுபிடிப்பு தான் அண்ணாசாரு. நீங்க எல்லாம் பின்னால் இருந்து அவரை இயக்கி விட்டு நடக்காத 2G ஊழலை நடந்த மாதிரி சொல்லி இன்ன வரைக்கும் மத்தியிலே காங்கிரஸை ஆள விடாமல் பண்ண நீங்க மட்டும் அதுல தலையிடலாம். நாங்களும் ராகுல் காந்தியும் கனிமொழியும் கெஜ்ரிவாலும் தலையிட்டா தவறா? கரெக்ட். இன்னும் சீக்கிரமா போய் தலையிட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.